அன்பான நேயர்களே, இப்பொழுது கடுமையான பித்தம் குறைவதற்கும் தலை சுற்றல் என்கிற நோய் தீருவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். இந்த கடுமையான பித்தத்தன்மை ஏற்பட்டால் உடலில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். முதலில் பித்தத்தை குறைத்தால் மட்டுமே உடல் பல வகையான நோய்களுக்கு ஆட்படாமல் இருக்கும். இந்த பித்தத்தன்மை அதிகரித்தால் வாய்க்கசப்பு, உள்ளங்கால் உள்ளங்கைகளில் எரிச்சல், தோல் உரிதல், வாயில் ஒரு வகையான உமிழ்நீர் சுரத்தல், தலைப்பொடுகு போன்ற பல நோய்கள் ஏற்படும். அதிவிடியற் காலை நாம் எழுந்தவுடன் பல் துலக்கினால் ஒரு வகையான மஞ்சள் கலந்த திரவம் வெளியேறும். அது கடுமையான பித்தத்திற்கான அறிகுறியும் பித்த நீரும் வெளியேறும். இந்த நோயை முற்றிலும் தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி. கிரீன் ஜிஞ்சர் என்று அழைக்கப்படுகின்ற இஞ்சி மிக சிறந்த பித்தம் போக்கி உடலில் ஏற்படுகின்ற அஜீரணத்தன்மையை குறைத்து ஜீரணத்தன்மையை மேம்படுத்தும். நெஞ்சுக்கரிச்சல், புளிச்ச ஏப்பம் போன்றவற்றை இஞ்சி சாறும் அற்புதமான முறையில் தீர்க்கும். கடுமையான அஜீரண பேதி ஏற்பட்டால் இஞ்சி ஒரு கை கண்ட மருந்து. தலை சுற்றல், வாய்க்கசப்பு போன்றவற்றிற்கு இஞ்சி ஒரு இன்றியமையாத பொருள் என்பதால் நாம் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இது ஒரு சிறந்த கூட்டு வைத்திய முறை. காலை வேளையில் மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகளை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் ஜீரணம் மேம்படும், அஜீரணம் போக்கும், வாயு கோளாறுகள் முற்றிலும் நீங்கும். நண்பகல் வேளையில் சுக்கு பொடியுடன் சூடான சாதத்தில் சிறிது நாட்டு பசுனை விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தால் கடுமையான வயிற்று வலி, பல குன்ம நோய்கள் விலகும். மாலை வேளையில் கடுக்காய் தோலை எடுத்து பொடி செய்து 2 முதல் 3 சிட்டிகை நீரோடு கலந்து குடித்து வந்தால் கடுமையான மலச்சிக்கல், முதுகுவலி இவற்றை நீக்கும். முறையாக பயன்படுத்தி வந்தால் முதுமையை விரட்டி பல அரிய குணங்களை மேம்படுத்தக்கூடிய பொருள் தேன். ஆகையால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இஞ்சி 20 கிராம், தேன் 20 மில்லி. மேல்தோல் நீக்கி உடலுக்கு ஒரு உடலம் தேற்றியாக கடுக்காய் பயன்படும். கடுக்காய் மரத்தில் இருந்து பிஞ்சு கடுக்காயை சிறிய அளவில் பிஞ்சு கடுக்காயை எடுத்து தூய்மை செய்து அதில் குண்டூசியால் நிறைய துளைகள் இட்டு பிஞ்சு கடுக்காயை தேனில் 10 நாட்கள் ஊற வைத்து பிறகு சூரிய வெயிலில் ஒரு நாள் வைத்தெடுத்து நாள் ஒன்றிற்கு ஒரு தேன் கடுக்காய் சாப்பிட்டு வந்தால் படிப்படியான உடல் தேறி காயகற்பமாக உடல் மாறும். நரை, திரை, மூப்பு இவையெல்லாம் நீங்கும். இளநரையை போக்கும். உடலில் ஏற்படுகின்ற தோல் சுருக்கத்தை படிப்படியாக நீக்கும். வயோதிகத்தன்மையை தள்ளி இளமையோடு உடலை நீட்டிக்க வைக்கும். மேலும் கடுக்காய் பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. சிவந்தி கடுக்காய், அபயன் கடுக்காய், பால் கடுக்காய், கருங்கடுக்காய், செங்கடுக்காய் என்று பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான கடுக்காயும் பல அபிர்தமான ஆற்றலை கொண்டுள்ளன. குறிப்பாக செங்கடுக்காய் என்கிற கடுக்காயை மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளில் அதை சேர்த்து
சாப்பிட்டு வந்தால், உதாரணத்திற்கு சித்திரை மாதத்திற்கு பனை வெல்லத்தோடு செங்கடுக்காய் பொடியை சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணத்தை தடுக்கும், உடலுக்கு மேனிக்கும் அழகு தரும். இவ்வாறு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வகையான பொடியுடன் 12 மாதமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பொன் போல் மிளிரும், காயகற்பமாக உடலை பராமரிக்கும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் கடுக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிற்றரத்தை. சிற்றரத்தை, பேரரத்தை என்று இரு வகைகளில் கிடைக்கப்படுகின்றன. சிற்றரத்தை ஒரு கிருமி நாசினி. தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற சதை வளர்ச்சியை படிப்படியாக கரைக்கும், தொண்டைக்கட்டை நீக்கும். தொண்டையில் ஏற்படுகின்ற சளி, கடுமையான கபப் இவையெல்லாம் நீக்கி பயன் தரும் என்பதால் நாம் சிற்றரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. திப்பிலி ஒரு கிருமி நாசினி. தொண்டையில் சதை வளர்ச்சி ஏற்பட்டால் கடுமையான சளித்தன்மை ஏற்படும். அந்த சளித்தன்மையை அறுத்து தொண்டைக்கு இதமான மருத்துவ பொருளாக திப்பிலி பயன்படும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் தூக்கத்தை வரவழைக்கும், தூக்கமின்மை நோயை போக்கும், உடலை உரமாக்கும், நரம்பு தளர்ச்சி, தொண்டையில் சதை வளர்ச்சி இவற்றை போக்கும் என்பதால் ஜாதிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வால்மிளகு, குறுமிளகு, வெள்ளை மிளகு, வால்மிளகு. ஒவ்வொரு வகையான மிளகும் பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. வால்மிளகு கடுமையான காய்ச்சல், கபம், சளித்தன்மையை நீக்கும். தொண்டையில் சதை வளரும் போது வீக்கம் காணும், அந்த வீக்கத்தை தடுத்து நிறுத்தும். வெள்ளை மிளகு ஒரு காயகற்ப குளியல் பொடியாக பயன்படுகின்றன. குறுமிளகு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கும் சளித்தன்மையை நீக்குவதற்கும் இரத்த சுத்தியாக பயன்படுகின்றன. அந்த வகையில் வால்மிளகு மிக சிறந்த கிருமிநாசினி என்பதால் நாம் வால்மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். செந்தேன், மலைத்தேன், வேப்பந்தேன் மற்றும் குகைத்தேன் என்று பல வகைகளில் தேன் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான இடத்தில் இருந்தும் கிடைக்கக்கூடிய தேனிற்கு அதிமுக்கியமான மருத்துவ பண்புகள் உள்ளன. சர்க்கரை நோயாளிகள் செந்தேனை அளவோடு எடுக்கலாம். மேலும் வேப்ப மரத்தில் கட்டப்பட்ட தேனடையை அழித்து அவர்கள் தேன் எடுத்து சாப்பிட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக அது விளங்கும். தேன் ஒரு கிருமி நாசினியோடு இல்லாமல் நாம் சேர்த்து அரைக்கின்ற பொடிக்கு தேனை பயன்படுத்தினால் மிக சிறந்த நோய்த்தன்மையை நீக்கக்கூடிய ஆற்றலை தேன் பெற்றிருக்கும். தேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சலை நீக்கும். சிறு குழந்தைகள் என்பதால் தொண்டை வளர்ச்சியை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து பூரணமாக குணப்படுத்தும் என்பதால் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் தொண்டையில் சதை வளர்ச்சியை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.